ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா வேர்ல்டுலேயே மிஸ்டீரியஸான டாபிக் என்று சொல்லப்படுற இலுமினாட்டி பற்றி தான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிலர் இலுமினாட்டின்றது ரியல்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்ல இது ரியல்லா இல்லை, இது வந்து ஒரு ரீல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுதான் உண்மை அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட். இலுமினாட்டின்றது ஆக்சுவலா வந்து ஒரு ரியல் குரூப். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்றாங்க. எப்போனா வந்து May 1, 1776 இந்த டைம்ல ஜெர்மனில ப்ரொஃபசர் ஆடம்ன்ற ஒருத்தர் சொசைட்டியில் நடக்கிற இல்லீகல் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி கேஸ்ட்டை பார்க்கறது, ரிலீஜியஸ் பார்க்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கள பார்த்து இதெல்லாம் என்னது இதெல்லாம் வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இலுமினாட்டின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு பேர் தான் இலுமினாட்டி. சரி, இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன்ல என்னதான் பண்ணாங்க? முதல்ல இவங்களோட கொள்கையெல்லாம் என்னன்னா, இவங்க வந்து அறிவியல் பூர்வமா நிறைய கண்டுபிடிக்கணும், இன்வென்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்றத ஒன்று வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலீஜியஸ் அப்படின்றத வந்து ஒழிக்கணும்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த மூணு தான் அவங்க வந்து கொள்கையா வச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. யூரோப் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டியை வந்து நிறைய மக்கள் வழிபட்டு இருந்தாங்க. பட் நம்ம இந்த ஆரன்ஸ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட்ஸ் பிரேக் ஃப்ரீ, லெட்ஸ் திங்க் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வந்து ரொம்ப ஆணித்தனமா ஒழிக்கிறாரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கிடைக்கணும், எல்லாரும் சுயமா சிந்திக்கணும் அப்படின்றதான் இந்த லைன்ல அவர் சொல்லியிருக்கிறாரு ஆடம். இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ரொம்ப லைட் மைண்டடான பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஓரியன்டாக திங்க் பண்றவங்க, அப்புறமேல் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்றவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து இலுமினாட்டி குரூப்ல இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆகுது. இது கூட வந்து இன்னொரு சொசைட்டியை சேர்றாங்க. யாருன்னா ஃப்ரீ மேசன்ற ஒரு சொசைட்டி. இவங்களோட கொள்கை என்னன்னா, சோஷியல் பாண்டிங் அண்ட் ரிச்சுவல்ஸ். மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும், அப்புறமேல் ரிச்சுவல்ஸ்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில இவங்க ஃபாலோ பண்றவங்க. ஆனா இலுமினாட்டிஸ் வந்து ஐடியாஸை நிறைய புதுசா கொண்டு வரணும் அப்படின்றத நோக்கி அவங்க ஃபாலோ பண்றவங்க. இதனால்ட்டு அங்க இருக்கிற ஜெர்மன் அண்ட் யூரோப் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீ மேசன் சொசைட்டில இருக்கிறவங்க வந்து தனியா லாட்ஜ்ல வந்து சீக்ரெட்டான பீப்புள்ஸை வந்து ரெக்ரூட் பண்றதா வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் வந்தது. கடைசியா 1785ல பாவேரியன் கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து இந்த ஆர்கனைசேஷனே பேன் பண்றாங்க. எதுக்குன்னா, இவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டா நிறைய விஷயம் வச்சுக்கிறாங்க, கான்ஃபிடென்ஷியலா நிறைய விஷயம் பண்றாங்க, மக்களுக்கு தெரியாம என்னதான் பண்றாங்க அப்படின்றத வந்து தெரியாத மாதிரி பண்றதுனால்ட்டு இந்த ஆர்கனைசேஷனே பேன் பண்றாங்க பாவேரியன் கவர்மெண்ட். இப்போதான் கதைய ஆரம்பிக்குது. நான் வந்துட்டேன்டா, திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ற மாதிரி 1797ல ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. அந்த புக்கு பேர் என்னன்னா, ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. அது எந்த காலகட்டம்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆன காலகட்டம் தான் அது. அப்ப வந்து நிறைய மக்கள் வந்து, ஓ, இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பின்னாடி இந்த இலுமினாட்டி பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு உள்ள போறாங்க. அப்ப வந்து இலுமினாட்டின்றது வந்து உண்மைதான் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ல்டு வைடா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கான்டினென்ட்ஸா வேர்ல்டு வைட்ல இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி இலுமினாட்டி பீப்புள்ஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த கண்ட்ரியில. அந்த 1797 தொடர்ந்து இலுமினாட்டிஸ்க்கு ரிலேட்டடா நிறைய புக்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, டான் பிரவுன்ஸ் ஏஞ்சல் அண்ட் டீமன்ஸ் மேட் த ஐடியா, இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சடனாக இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன் சீக்ரெட் குளோபல் கண்ட்ரோலராக மாறுறாங்க, ரொம்ப சீக்ரெட் ஆயிடுறாங்க இந்த வேர்ல்டுல இருந்து. நெக்ஸ்ட் 1782ல மக்கள்லாம் வந்து நம்ம வந்து இலுமினாட்டிக்கு கீழே தான் இருக்கிறோம், நம்மள வந்து இலுமினாட்டி கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, அங்க இருக்கிற டாலர் நோட்ல வந்து இந்த மாதிரி இலுமினாட்டியோட சிம்பிள் பிரதிபலிக்கிற விதமா பிரமிட் மேல வந்து ஒரு கண் இருக்கிற மாதிரி ஒரு கரன்சி நோட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அது ஆக்சுவலாக வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து முன்னாடியிலேருந்து அதை வச்சுட்டு இருக்காங்க. அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, டிவைன் கைடன்ஸ் அண்ட் நாலேஜ். அது வந்து நம்மளைய வந்து கைட் பண்ணுற விதமாகவும் அப்புறமே நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குற விதமாகவும் தான் இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டாலரில் இந்த சிம்பிளை வச்சாங்க. பட் மக்கள் வந்து இது வந்து இலுமினாட்டி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கைக்கு போனாங்க. நெக்ஸ்ட் வந்து இலுமினாட்டியில் சீக்ரெட்டான கோட்ஸ் அண்டு சீக்ரெட்டான ரேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சீக்ரெட்டான கோட்ஸ்னால், இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் சேர்றாருன்னா, அந்த ஆர்கனைசேஷனில் அவரோட பேர் வந்து அவரோட நிஜ பேராகவே இருக்காது. அவரோட ஸ்ட்ரக்சர், அவரோட ஒர்க்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பேர் கொடுப்பாங்க. ஃபிலாசபியர், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்து தான் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அவங்க வந்து சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஆடம்கே வந்து ஒரு பேர் இருந்தது, ஸ்பார்கிட்டஸ்ன்ட்டு. ஸ்பார்கிட்டஸ்ன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்றதுன்னா, அது வந்து ஒரு வாரியரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ கிளாடியேட்டர் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு வாரியரை தான் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இலுமினாட்டிஸ் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பைஸ்லாம் வந்து மக்களுக்கு நடுவில் வச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து இந்த ஸ்பை வந்து நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி அதை வந்து சீக்ரெட் மெசேஜாக கொடுப்பாங்க. எப்படின்னா வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதியிருக்கும், ஆனால் அதை வந்து ஒன்ஸ் ஏதாவது தண்ணியில் இந்த மாதிரி வேற ஏதாவது நெருப்பில் காட்டினோம்னா அந்த லெட்டர்ஸ் வேற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ண சீக்ரெட்டான டெக்னிக்ஸ். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான முறையில தான் இந்த ஆர்கனைசேஷனே நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது இலுமினாட்டிஸ்க்கும் அப்புறமேல் ரிச் ஃபேமிலிஸ்க்கும் வந்து நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ரூத் சைல்டு ஃபேமிலி அண்ட் ராக் ஃபீலர் ஃபேமிலின்னு 2 ஃபேமிலி இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் ஃபேமிலியா இருக்கிறாங்க வேர்ல்டு வைடா. இவங்களோட ஃபேமிலியில நியர்லி வந்து 193 பீப்புள்ஸ் கிட்ட வந்து இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதா வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு இருக்குது. பட் இது எதுக்குமே வந்து ப்ரூஃப்ன்றது வந்து இல்லை சுத்தமா.
அடுத்து வந்து இந்த இலுமினாட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகுறாங்களோ, இந்த செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஆகுறாங்களோ, அவங்க மேலலாம் வந்து ஒரு டேக் வச்சு விட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்கேல் ஜாக்சன், ட்ரிபிள் எக்ஸ் டென்டாக்சன், இந்த மாதிரி வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எப்படி இறந்து போனாங்கன்னா, இலுமினாட்டினால தான் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியும் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸுமே இன்னும் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அது வந்து இயற்கை மரணம் இந்த மாதிரின்ட்டு சொல்றாங்க. ஈவன் டார்க் நைட்ல நடிச்ச ஹீத் லெஜர், பிரின்ஸ் டயானா, ப்ரூஸ்லி இவங்களாம் கூட இலுமினாட்டிஸ்னால தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு வந்து இன்னும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் 1776ல வந்து நிஜமாலே வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி இலுமினாட்டிஸ்ன்ட்டு ஒரு சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. பட் வந்து அது இப்போ வரைக்கும் எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி மீம்ஸ், இந்த மாதிரி இன்டர்நெட்டு, இந்த மாதிரி புக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இன்ஃபேக்ட் இதுல உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் மக்களை எஜுகேட் பண்றதும் என்டர்டைன் பண்றதும் ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் சோசியல் மீடியாஸ்ல ஜாயின் இலுமினாட்டி, கெட் ரிச் இப்படின்ற வந்து இப்படி நிறைய குரூப்ஸ் வந்து சுத்திட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த குரூப்ஸ் வந்து ஸ்கேம் தான். ஆனா நான் சொன்ன மாதிரி இதுல எது உண்மை எது பொய்ன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்ல டாபிக்ஸை பத்தி பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமேட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் ரெகுலரா உங்களுக்கு வரும். பை.